அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இந்த வீடியோவில் கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌனை பற்றி காண இருக்கின்றோம். எகிப்து நாட்டின் சர்வாதிகாரியாக இருந்தவன் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன். தனக்கு வழங்கப்பட்ட ஆட்சியதிகாரத்தால் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தவன். நானே மகத்தான இறைவன் என்று பிரகடனப்படுத்தியவன். இவன் தனது நாட்டின் மக்களை உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என பிரித்து ஆட்சி செய்தான். ஒரு நாள் ஃபிரௌனுக்கு ஒரு கனவு வந்தது. அதில் ஒரு தீச்சுவாலை பனி இஸ்ராயேலர்களிலிருந்து கிளம்பி வந்து தம் அரண்மனையை கொளுத்திவிடுவதாக கண்டு திடுக்கிட்டு பயந்து எழுந்தான். மறுநாளே தம் நாட்டின் ஜோதிடர்களையும் குறி சொல்பவர்களையும் அழைத்து தம் கனவு குறித்து விளக்கம் கேட்டான். அதற்கு அவர்கள், பனி இஸ்ராயேல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் கர்ப்பத்தில் தோன்றுகின்ற குழந்தை பெரியவனாகி ஃபிரௌனை அழித்து வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றுவான் என்று சொன்னதை கேட்டு கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற ஃபிரௌன் பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று குவிக்க உத்தரவிட்டான். நாட்டில் கர்ப்பிணி பெண்கள் கண்காணிக்கப்பட்டனர். ஆண் குழந்தையென்றால் அறுத்து கொலை செய்வது, பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டுவிடுவது என்று உத்தரவிடப்பட்டது. இறைவன் அந்நாட்டின் பலகீனப்படுத்தப்பட்டோருக்கு அருள்புரிய நாடி நபி மூசாவை படைத்தான். பிறகு இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாரிடம், உன் குழந்தை பிறந்ததும் அதற்கு வயிறு நிரம்ப பாலூட்டி அவரை பயப்படாமல் துக்கப்படாமல் ஆற்றில் விட்டுவிடு. அவரை இறைத்தூதர்களில் ஒருவராக்கி வைப்போம் என்று அறிவித்தான். மூசா நபியின் தாயார் குழந்தையை பிரிய மனமில்லாமல் ஒரு பெட்டிக்குள் வைத்து பாதுகாப்பாக ஆற்றில் விட்டுவிடுகிறார்கள். அதனை கண்காணிக்க தன் மூத்த மகள் மரியமை அனுப்பி வைத்தார். அதனை ஃபிரௌனின் மனைவியிடம் சேர்ப்பித்த போது குழந்தையில்லாத அவள் அந்த அழகான குழந்தையை பார்த்தவுடன் வாரி அணைத்து முத்தமிட்டு ஆனந்த கண்ணீர் சொரிவதைக் கண்ட ஃபிரௌனுக்கும் மகிழ்ச்சியாகிவிடுகிறது. அந்த குழந்தையை கொல்லாமல் விட்டு வைக்கும்படியும் அதனை தாம் தத்தெடுக்க விரும்புவதாகவும் சொன்ன மனைவியின் வார்த்தைக்கு ஃபிரௌன் மறுப்பு தெரிவிக்கவில்லை. பிற்காலத்தில் அந்த குழந்தைதான் ஃபிரௌனுக்கு விரோதியாகவும் அவனையே வீழ்த்தக்கூடியவராகவும் ஆவார் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபத்தையடைந்த போது இறைவனால் அவர்களுக்கு ஞானமும் கல்வியும் வழங்கப்பட்டது. மீண்டும் அவர் குடும்பத்தவரிடம் சேர்க்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனுடன் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. நிச்சயமாக நான் தான் உன் இறைவன். உன் காலணிகள் இரண்டையும் கழற்றி விடும். நிச்சயமாக நீ துவா எனும் புனித பள்ளத்தாக்கில் உள்ளீர். இன்னும் நான் உம்மை என் தூதராக தேர்வு செய்தேன். ஆதலால் வஹீயின் வாயிலாக உமக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவி ஏற்பீராக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். என்னை தவிர வேறு நாயகன் இல்லை. ஆகவே என்னையே நீ வணங்கும் என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலை நிறுத்துவீராக என இறைவன் பேசினான். மூசாவே, உம்முடைய வலது கையில் இருப்பது என்ன என்று இறைவன் கேட்க, அதற்கவர், இது என்னுடைய கைத்தடி. இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன். இதைக் கொண்டு என் ஆடுகளுக்கு இலைகள் பறிப்பேன். இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளும் நிறைவேறுகின்றன என கூறினார். அதற்கு அல்லாஹ் அவர் கையிலிருந்த தடியை கீழே போடும்படி கூறினான். அப்பொழுது அத்தடி பெரிய மலை பாம்பை போன்று நெளிந்தது. அதனைக் கண்டு அச்சமுற்றவராக திரும்பி பார்க்காமல் புறமுதுகிட்டு ஓட முற்பட்டார்கள். அப்பொழுது இறைவன் அவரை பயப்பட வேண்டாமெனவும் அவர் பயமற்றவர்களில் ஒருவராவார்கள் எனவும் கூறினான். உம்முடைய சட்டைப்பைக்குள் உம்முடைய கையை நுழைப்பீராக. அது எவ்வித தீங்குமின்றி பிரகாசமுள்ள வெண்மையாக வெளிப்படும். பயத்திலிருந்து விடுபட உம்முடைய புஜங்களை விலாவின்பால் சேர்த்து கொள்வீராக. இவ்விரண்டும் பிறவுனுக்கும் அவனுடைய பிரதானிகளுக்கும் நீர் எடுத்துச் செல்வதற்குரிய உமது இரட்சகனிடமிருந்துள்ள இரு அத்தாட்சிகளாகும். நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் கூட்டத்தினராகவே இருக்கிறார்கள் என்றும் அவருக்கு கூறப்பட்டது. இவ்வாறு என்னுடைய பெரிய அத்தாட்சிகளிலிருந்து சிலவற்றை உமக்கு காண்பிக்கின்றேன். பிறவுனிடம் நீர் செல்வீராக. நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான். பிறகு இறைவன் கட்டளைப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் பற்றிய தெளிவான அத்தாட்சிகளை எடுத்து காட்டி இஸ்ரவேலர்களை தன்னுடன் அனுப்பி வைக்க கூறினார். அதற்கு பிறவுனின் கூட்டத்தினர் அது இட்டுக்கட்டப்பட்ட சூனியம் என நிராகரித்தனர்.
அதற்கு மூசா, உங்களிடம் சத்தியமே வந்தபோது அதைப் பற்றியா நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள்? இதுவா சூனியம்? சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று கூறினார். அவ்வாறே ஃபிரவுனிடத்தில் சூனியக்காரர்கள் வந்தனர். நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு பரிசு உண்டா என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு ஃபிரவுன், ஆம், நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் என்று கூறினான். மூசாவே, வித்தைகளை நீர் போடுகிறீரா, நாங்களே போடட்டுமா என்று அச்சூனியக்காரர்கள் கேட்டனர். நீங்களே போடுங்கள் என்று மூசா கூறினார். அவர்கள் தமது வித்தைகளை போட்டபோது மக்களின் கண்களை வயப்படுத்தினார்கள், மக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள். பெரும் சூனியத்தை அவர்கள் கொண்டு வந்தனர். பிறகு, உமது கைத்தடியை போடுவீராக என்று மூசாவுக்கு அறிவித்தோம். உடனே அது அவர்கள் செய்த வித்தையை விழுங்கியது. உண்மை நிலைத்தது. அவர்கள் செய்து கொண்டிருந்தவை வீணாயின. அங்கே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர், சிறுமையடைந்தனர். உடனே சூனியக்காரர்கள் சஜ்தாவில் விழுந்தனர். அகிலத்தாரின் இறைவனாகிய மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனை நம்பினோம் என்றும் கூறினர். அதற்கு ஃபிரவுன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவர் மேல் ஈமான் கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக உங்களுடைய மாறுகால் மாறுகைகளை வெட்டுவேன் என கூறினான். அதற்கு அவர்கள் இறைவனிடம் பொறுமை வேண்டி பிரார்த்தித்தனர். ஃபிரவுன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கத் தொடங்கிய தருணத்தில் இறைவனின் வஹி மூசா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மேலும், நீர் என் அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாகச் சென்று விடும், நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் என்று நாம் மூசாவுக்கு வஹி அறிவித்தோம். இன்னும், நீர் என் அடியார்களுடன் இரவோடிரவாக பயணம் செய்து அவர்களுக்காக கடலில் உலர்ந்த பாதையை உண்டாக்கிக் கொள்வீராக. ஃபிரவுன் உம்மை பிடித்து விடுவான் என்று பயப்படாமலும் கடலில் மூழ்கி விடுவோம் என்று அஞ்சாமலும் இருப்பீராக என்று மூசாவுக்கு நாம் திட்டமாக வஹி அறிவித்தோம். இவ்விரு கூட்டத்தினரும் ஒருவரையொருவர் கண்டபோது நிச்சயமாக நாம் பிடிபட்டோம் என்று மூசாவின் தோழர்கள் கூறினர். கைத்தடியினால் இந்த கடலை நீர் அடியும் என்று மூசாவுக்கு வஹி அறிவித்தோம். அவ்வாறு அடித்ததும் கடல் பிளந்தது. பிளவுண்ட ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது. மேலும் நாம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம். ஆனால் பின்தொடர்ந்த ஃபிரவுன் அவனது படையினருடன் பிடிக்கப்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்டான். இறை நிராகரிப்பவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருப்பதற்காக இன்றும் ஃபிரவுன் உடல் சிதைவடையாமல் உள்ளது.